இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாம். நீ காலேஜுக்கு போவேணா. சொல்லு ஸ்ருதி, எக்ஸாம் முடிஞ்சா? நல்லபடியா எழுதினியா? நாசமா போச்சு. என்னடியாச்சு? அந்த பூங்குடி வந்துட்டாமா. இப்போ வந்து என்ன மணி அடிக்கிறதா? அதான் பரீட்சை முடிஞ்சு காலேஜ்லயே மணி அடிச்சிருப்பாங்களே, அப்புறம் என்ன? மா லூஸ் மாதிரி பேசாதம்மா. ஏய், என்னடி வாய் நீளுது? அவ ஏற்கனவே வந்து எக்ஸாம் எழுதிட்டான்னு சொல்றேன். ஏய், என்னடி சொல்ற? மா அவ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாமா. எப்படி எழுதுவா? அத என்கிட்ட கேட்டா? அதான் புள்ளன்னு சொல்லிட்டு நீ தலையில தூக்கி வச்சுட்டு தெரியறியே ஒரு தடிமாடு. அவன் தான் கூட்டிட்டு வந்திருக்கான். 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு ப்ரொஃபசர் உள்ள விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த பிரின்சிபல் வந்து எக்ஸ்ட்ரா 1/2 hour கிரேஸ் டைம் கொடுத்து எழுத சொல்லிட்டு போயிட்டாரு. மா அவ அந்த கிரேஸ் டைம் கூட எடுத்துக்கலாமா, அதுக்குள்ள எழுதி முடிச்சிட்டா. வேகமா எழுதி கொடுத்துட்டு பெரிய மகாராணி மாதிரி போயிட்டு இருக்கா. என்னடி நடக்குதுங்க? அவன் என் பேச்ச மீறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எனக்கு வாக்கு கொடுத்திருக்கானே, அதை கண்டிப்பா காப்பாத்துவானே. ஆமா, நீதான் அவனை அப்படி நினைச்சிட்டு இருக்கணும். அவன் உன்னை ஒரு மண்ணா கூட மதிக்கல. மா நாமளும் என்னென்னமோ நடக்கும்னு பாக்குறோம், ஆனா எல்லாமே நமக்கு எதிராதாமா நடக்குது. என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு உண்மைதான் ஜெயிக்கும், வெங்காயம் தான் ஜெயிக்கும்னு தத்துவம் பேசிட்டு போறா. எனக்கு அப்படியே அவளை நினைச்சா எரிச்சலா இருக்குமா. ஏய், என்னால அதை நம்பவே முடியல. எப்படி இது நடந்திருக்கும்? மா அவ நினைக்கிறதெல்லாம் சாதிக்கிறாமா. நம்ம ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கும். அத நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. சரி போன வை. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க போங்கண்ணா. ஐயோ, எங்க போனா? சொல்லுங்க பூங்குடி. எக்ஸாம் முடிச்சிட்டு அப்பயே கிளம்பிட்டாளே. அப்படியா? ஆமா. சரி. படிப்பு விஷயத்துல நீ என்ன தொல்லை பண்ண, நான் இப்பவே கிளம்பி எங்கேயாவது போயிடுவேன். ஐயோ பூங்குடி, நீ என் மேல கோச்சுக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டியா? இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாம். நீ
படிச்சு வேலைக்கு போய் என்ன சாதிக்க போற? பூங்குடி, நீ எக்ஸாமுக்கு போக வேணாம், காலேஜுக்கு போக வேணாம், ப்ளீஸ். நீ காலேஜுக்கு போவேணாம். எனக்காக நீ படிக்கிறதெல்லாம் போதும், விட்டுரு. உன் காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ காலேஜுக்கு போனா என்னை விட்டு பிரிஞ்சிடுவ பூங்குடி. நீ காலேஜுக்கு போவேணாம். எனக்காக நீ படிக்கிறதெல்லாம் போதும், விட்டுரு. உன் காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ காலேஜுக்கு போனா என்னை விட்டு பிரிஞ்சிடுவ பூங்குடி. மா, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது காணிக்க ஒரு கொடுமா. நிமிஷம். மா கொஞ்சம் இருமா. கோவிலுக்கு வந்து கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்ந்துருக்க. உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். யாரோ ஒருத்தி பசிக்குதுன்னு கேட்ட உடனே உன் கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு காசு எடுத்து நீட்டணும்னு நினைக்கிற பாரு, உனக்கு ஒரு கஷ்டமும் வராதுமா. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்குமா. ஆனா சாமி எனக்கு அந்த கொடுப்பனைய கொடுக்கல. நான் யாரை என் வாழ்க்கையில பெருசா நம்பினோ அவங்கதான் என்னை ஏமாத்திட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இந்த சாமியை நம்பினியா? அதுவும் சேர்த்துதான் என்னை ஏமாத்திருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சாமி யாரையும் ஏமாத்தாது. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் இந்நேரம் அவங்க மனசுல போய் கேள்வி கேட்டிருக்குமா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா, உன் மனசுல கள்ளங்கபடம் இல்ல, எந்த சூதுவாதும் இல்ல. விளக்கி வச்ச வெள்ளி குத்து விளக்கு மாதிரி இருக்க. உனக்கு கஷ்டத்தை கொடுக்க அந்த சாமிக்கு நிச்சயமா மனசு வராதுமா. நீ கவலைப்படாத, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும்.